ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த ஒரு போஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் கார்டனில் நமக்குமே ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பொன்னி சீரியலுக்குமே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்போ தான் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ பிக் எடுத்தது லக்ஷ்மி பிரியா அண்ட் விஜய். ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி விஜய்க்காக போய் நிற்கிறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ கோவில் அந்த லொக்கேஷனுக்கு வராங்க. அண்ட் காவேரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஆர்எஸ் கார்டனில் போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஒரு ஷூட்டாக தான் அந்த லொக்கேஷன் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஸோ வந்து பார்த்திங்கன்னா காவேரியுமே அங்கே இருக்காங்க. ஸோ விஜய்க்காக காவேரி கண்டிப்பாக வந்து நிற்கிறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இதெல்லாம் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர்நூன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏஆர்எஸ் கார்டனில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸ்டில் இன்னும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங்காக வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். டைம் நைட் ஆகிடுச்சு, பட் இன்னும் வந்து அங்கேருந்து யாருமே கிளம்பல. அப்படிங்கிறப்ப ஸோ இன்னும் ஸ்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்போ அப்படி என்ன தான் ட்ராக் வரப்போகுதுன்னு தெரியல. அரெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ஜஸ்ட்டு பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டு போனாங்க இல்லையா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இந்த சீனும் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறமான சீனும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லொக்கேஷன்லேருந்துமே நமக்கு பிரவீன் மன்னேஸ்வர் அப்டேட் போய் கொடுத்துருக்காங்க. என்ன தான் நடக்க போகுதுன்னு நம்மளால் ஒரு கெஸ்ஸுமே பண்ண முடியாத அளவுக்கு தான் பிடிஎஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், எது எப்படி நடக்குதோ நம்ம எப்போவுமே கோ வித் ஃப்ளோவில் போவோம். ஸோ என்ன நடந்தாலும் வி ஹாவ் டு சப்போர்ட் வீக்கா. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண காத்துட்ருக்காங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ என்ன தான் அப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கெஸ், ஒரு க்ளூ கூட நம்மளால் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலங்க. பல ப்ரிடிக்ஷன் இருக்கே தவிர எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அதாச்சும் நம்ம எபிசோட் பார்த்து அடுத்த ஹிண்ட் வந்தால் தான். இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலோட ட்ராக் தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் காவேரி கிட்டே பேசுகிறது, அவங்க அம்மா கிட்டே பேசுகிறது, மிரட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் விஜய்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் உங்களோட கருத்துக்கள் எப்படி வந்து மூவ் ஆகும், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி மறக்காமல் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.